மகிழ்ச்சி என் உள்ளத்திலே, என் தேவனின் ஆலயம் நுழைகையிலே, எல்லையில்லா மகிழ்ச்சி என் உள்ளத்திலே, என் தேவனின் ஆலயம் நுழைகையிலே, எங்கே அமைதி என்று தேடுவோரே, எங்கே அமைதி என்று தேடுவோரே, இங்கே அமைதி தர இயேசு உண்டு. அழைக்கிறார் நம் அன்பு இறைவன், அருகில் வந்தார் அன்பை பொழிவார். அழைக்கின்றார் நம் அன்பு இறைவன், அருகில் வந்தார் அன்பை பொழிவார். எல்லையில்லா மகிழ்ச்சி என் உள்ளத்திலே, என் தேவனின் ஆலயம் நுழைகையிலே. கொஞ்சம் நேரம் நீ இறைவனோடு பேச, கொஞ்சம் நேரம் அவர் உன்னோடு பேச. கொஞ்சம் நேரம் நீ இறைவனோடு பேச, கொஞ்சம் நேரம் அவர் உன்னோடு பேச. நீ பேச அதை அவர் கேட்க, அவர் பேச அதை நீ கேட்க. உள்ளத்தை திறந்து அவர் உள்ளம் நுழைந்து, உள்ளதெல்லாம் சொல்லிதே மனம் திறந்து. அழைக்கின்றார் நம் அன்பு இறைவன், அருகில் வந்தால் அன்பை பொழிவார். எல்லையில்லா மகிழ்ச்சி என் உள்ளத்திலே, என் தேவனின் ஆலயம் நுழைகையிலே. பிரியமான உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி இந்த தெய்வீக திருப்பலியில் கலந்து கொள்ள அழைக்கின்றேன். எத்தனையோ பேர் ஜெப உதவியை கேட்டு அலைபேசியின் வழியாக அழைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்களாக ஜெபிப்போம். மிக முக்கியமாக இவர்களை பார்த்து கொள்கின்ற எல்லா மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறையை சார்ந்த அனைத்து மக்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் அவர்களோடு இருந்து இந்த நோய் தொற்றிலிருந்து மக்கள் இனத்தை காப்பாற்ற இந்த திருப்பலி மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி பலியாக தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆண்ட்ரியா பால்ராஜ் நன்றி பலியாக கொடுக்கின்றார்கள். மேலும் 80 ஆண்டுகள் இறைவன் கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றி பலியாக ஆரோக்கியமேறிய குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் பெருந்தொற்றிலிருந்து பூரண குணமடைந்ததற்காக பாந்தியன் பவானி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், உடல்நலம் குன்றியிருக்கின்ற மேரி ஆன் சுரேஷ், பிரமிளா சுப்பிரமணியம் இவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் குடும்ப அமைதிக்காகவும், மேலும் மரித்த மைக்கேல் அம்மாள் ஆசீர்வாதம் இவர்களுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆயாம் திருச்சபையோடு இணைந்து நாம் இன்று பாஸ்கா காலம் 5வது ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இன்றைய இறை வார்த்தை முழுவதும் நாம் கடவுளோடு எப்படி இணைந்திருக்கின்றோம் என்பதை பற்றி சிந்திக்க அழைக்கின்றது. கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். நாம் செய்கின்ற தவறுகளால், நம்முடைய எதிர்மறையான சிந்தனைகளால், நம் பிறருக்கு எண்ணுகின்ற தவறான எண்ணங்களால் நாம் கடவுளிடமிருந்து தொலைவில் சென்று விடுகின்றோம். ஆனால் கடவுள் நம்மோடு நம் அருகில் எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார். நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். எத்தனையோ முறை அவருடைய சீடர்கள் அவரிடமிருந்து அகன்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே அவர்களை நாடி தேடி சென்று அவர்களோடு இணைந்திருக்கின்றார். இந்த கஷ்ட காலத்தில் மருத்துவமனையில் அவதிப்படுகின்ற நம்முடைய உறவுகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டத்தில் இருக்கின்றவர்கள், உடல்நலம் குன்றியவர்களோட இறைவன் இணைந்து
அவர்களோடு தொடர்ந்து பயணித்து அவர்களை முழுமையாக குணப்படுத்தவும், மேலும் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற எல்லா நோயாளிகளையும் இறைவன் ஆசீர்வதித்து பூரண குணம் அடைய வேண்டும் என்று இந்த திருப்பலி மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர எங்களுக்கு வரம் தாரும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றி பர்னபா திருத்தூதர்களுக்கு விளக்கி கூறினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 26 31 வரை வசனங்கள். அந்நாட்களில் சவுல் எருசலேம் நகரத்துக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டி சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் நிலைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. திருப்பாடல் 22. பல்லவி. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன். எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர். ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக. பல்லவி. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. பூவுலகின் கடையெல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர். பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர். மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர். புழுதிக்குள் இறங்குவோர் யாவரும் தம் உயிரை காத்து கொள்ளாதோரும் அவரை வணங்குவர். பல்லவி. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. வருங்கால தலைமுறையினர் அவரை தொழுவர். இனிவரும் தலைமுறையினரும் ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும். அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்பர். இனி பிறக்கப் போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்பர். பல்லவி. ஆண்டவரே,
நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. இரண்டாம் வாசகம். நம்பிக்கை கொண்டு அன்பு செலுத்த வேண்டும், இதுவே கிறிஸ்துவின் கட்டளை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 18 24 வரை வசனங்கள். பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றை செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளையை கடைப்பிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல் நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் பறித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி
தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடன் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலப்பட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கடினமான கஷ்டமான காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் எத்தனையோ சிந்தனைகளுடன் பிரச்சனைகளுடன் மிக சிறப்பாக மருத்துவ ரீதியாக உடல்நலம் குன்றி இருக்கின்ற இந்த வேளையில் உயிர் தாண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு அவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான். இந்த கஷ்ட காலத்தில் எப்படி நம்ம கடவுளோடு இணைந்திருக்க முடியும்? கஷ்டத்தை தாங்க முடியுமா? கஷ்டத்தை பிறருக்கு எடுத்து சொல்ல முடியுமா? அல்லது நம்முடைய கஷ்டத்தை பிறர் புரிந்து கொள்வார்களா என்று கேள்வி கேட்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் கூறுகின்ற கருத்து இதுதான், சிந்தனை இதுதான். ஒருவர் என்னுடன் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். எந்த ஒரு மிகப்பெரிய துறையிலும் சாதித்தவர்கள் சிறிதளவு அவர்களுடைய தொடக்கம் சிறியதாக இருந்தது. எந்த ஒரு சாதனையாளர்களுடைய தொடக்கமும் தோல்வியில் தான் தொடங்கியிருக்கும். ஆக நமக்கு கஷ்டங்கள் என்று வரும்பொழுது அதை தாண்டி பார்க்கும்பொழுது தான் அதனுடைய வெற்றியின் கனி நமக்கு கிடைக்கும். ஆண்டவரும் கூறுகின்றார், அவரோடு இணைந்திராத எந்த ஒரு கிளைகளும் பலன் தராது, கனி தராது என்று. என்னுடைய நண்பர்கள் ரைமன் பவுலின் என்று மணிப்பூரில் எனக்கு தெரிந்த இளைஞர்கள், நான் அங்கு இறையியல் படிக்கும் பொழுது அவர்களுடன் பழக்கம், எல்லா சண்டேவும் பார்ப்போம் அவங்கள. இருவரும் அவர்களுடைய கல்லூரி படிப்பிற்காக மேகாலயா ஷிலாங்கில் வந்து படித்து கொண்டிருந்தார். சண்டேஸ் எல்லாம் நான் அவங்களை பார்ப்பேன். இருவரும் திருமணம் செய்து சரியாக 3வது நாள் அவர்களுடைய பைக்கில் பயணிக்கும் பொழுது அந்த ஒரு மலை சரிவில் விழுந்துடுறாங்க. ரைமனுக்கு கல்லில் அடிபட்டு தலையில் ரத்தம் கட்டி கொண்டது. அதனால் அவர் வந்து கோமா ஸ்டேஜ் போயிட்டார். பவுலின் ஒரு நர்ஸ், தினமும் ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போவாங்க, வருவாங்க, அவருடைய கணவரை பார்ப்பாங்க. அவர் கோமா ஸ்டேஜில் எவ்வளோ நாள் இருந்தார் அப்படின்னாக்கா 3 வருடங்கள் இருந்தார். ஆனால் அவர்களுடைய திருமண வாழ்க்கை 3 நாட்கள் தான் இருந்தது. ரைமனுடைய 3வது கோமா ஸ்டேஜில் 3வது ஆண்டு நிறைவு பெறும்பொழுது அவருடைய காலில் இருந்த கட்ட விரல் மட்டும்தான் ஆடியது. இதை பார்த்த பவுலினுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்களுடைய 3 வருட கஷ்டங்கள் பயனளிக்காமல் போய்விடுமோ என்று எதிர்மறையாக எண்ணவில்லை. மாறாக அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்தார்கள். அவரால் சாப்பிட முடியாது, அவரையே சுத்தம் செய்ய முடியாது. இதை போன்ற எல்லா காரியங்களையும் செய்த அவர் 4வது ஆண்டில் பார்க்கின்றோம், அவர் பேசத் தொடங்கினார். ரைமன் பேசத் தொடங்கினார். 5வது 6வது ஆண்டு என்று 2 வருடங்களுக்கு முன்பாக இருவரும் இணைந்து ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குவதற்காக தயாரானார். திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய திருமண வாழ்க்கை 7 ஆண்டுகள் கழித்து தான் தொடங்கியது என்று பார்த்தோம். ஒரு நல்ல ஆண் குழந்தை கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த ஒரு தொடக்கமும் உடனே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து விடாது. ஆண்டவரும் கூறுகின்றார், என்னோடு இணைந்திருங்கள் என்று. எதற்காக நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால், அவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கின்றார். நாம் தான் அவரை விட்டு அகலுகின்றோம். சீடர்களை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய
சீடரை பார்த்து கூறுகின்றார். பாறை என்று அழைத்த ராயப்பரை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார், ராயப்பா என்னை அன்பு செய்கின்றாய் என்று. எத்தனை முறை கேட்டார்? ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை கேட்கின்றார். அவருக்கு கடுப்பாயிட்டு, ஆமாம் சாமி, எத்தனை முறை தான் என்ன கேட்பீங்க? ஆனால் பேச்சில் மட்டுமல்ல என்று இன்றைய 2ஆம் வாசகத்தில் கேட்டோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து அதிகாரம் 3 வசனம் 18, பேச்சிலும் சொல்லிலும் அல்ல, செயலில் என்னோடு இணைந்திருங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அதுதான் உண்மை. பேதுரு அவரோடு இல்லை. தான் கஷ்டப்பட போகின்றேன், துன்பப்பட போகின்றேன், சிலுவையை நமக்காக ஏற்றுக்கொள்ளப் போகின்றேன் என்று உணர்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போகின்றார். தன்னுடைய தந்தையுடன் இணைந்திருப்பதற்காக ஜெபத்திலும் அவரோடு உள்ள உறவை பிணைந்து ஒன்றித்து கொள்ளவும் ஆவியானவரிடமிருந்து பலம் பெற்றுக்கொள்வதற்காகவும் ஆண்டவர் தனிமையில் ஜெபிக்க செல்கின்றார். கொஞ்ச நேரம் ஜெபித்துட்டு வரும்பொழுது சீடர்கள் என்ன செய்கிறாங்க? தூங்கி நிற்கிறாங்க. மீண்டும் ஆண்டவர் கேட்கின்றார், என்னோடு 1 மணி நேரம் உங்களால் இணைந்து ஜெபிக்க முடியாதா? என்னோடு இணைந்து இருக்க முடியாதா? ஆக நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்பதெல்லாம் ஆண்டவரிடமிருந்து நாம் தான் பிரிந்து விடுகின்றோம். ஒரு செடி நல்ல முறையில் வளரணும் அப்படின்னாக்க அதற்கான வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற காய்ந்த இலைகளை உடைத்து தகர்த்தெறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படித்தான். துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது அவைகள் எல்லாம் தவிர்த்து விடுகின்றார் ஆண்டவர். ஆக நாம் என்ன நினச்சிக்கிறோம்? ஆண்டவர் நம்மை விட்டு அகன்று விட்டார். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கனி தர வேண்டும். கனி தர வேண்டிய கிளைகளை ஆண்டவர் முறித்து எரிந்து விடுவதல்ல, மாறாக அதற்கு தடையாக இருக்கின்ற அனைத்தையும் தகர்த்து எறிகின்றார். தேவையில்லாதெல்லாம் தகர்த்து எறியும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் நம்மை விட்டு அகன்று விட்டார். அவர் எப்பொழுதும் நம்மோடு இருந்து கொண்டு தான் இருக்கின்றார். நான் கூறியதை போல எந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியும் தோல்வியில் இருந்தே தொடங்குகின்றது. அன்னை மரியாள், சூசேப்பர், ஆண்டவர் இணைந்து உருவாக்கிய திருக்குடும்பத்தை பார்க்கின்றோம். எந்த விதத்திலும் அவர்கள் வெற்றி கொள்ளவில்லை. தோல்விதான், தோல்வி மேல் தோல்வி, அடி மேல் அடி, ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு. கடைசி அவர்கள் சிலுவையில் தொங்கும் அந்த நிலை வரை மக்களுக்கு முன்பாக அவர்கள் பார்த்ததெல்லாம் இயேசு தோத்துட்டாரு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் பட்ட எல்லா துன்பங்கள், அவர் மேற்கொண்ட எல்லா முயற்சிகளையும் அங்கே சிலுவையின் மீது பார்க்கின்றோம். இறந்து விட்டார், தோற்று விட்டார், நாம் ஜெயித்து விட்டோம் என்று அவரை பழிவாங்க துடித்த அனைவரும் எண்ணினார்கள். ஆனால் அவர் அங்கே வெற்றியின் வீரராக சாதித்து உயிர்த்தெழுந்தார். உயிர்ப்பின் ஆண்டவருடைய சின்னமாக தான் அங்கே நாம் பாஸ்கா பத்தியை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அகரமும் நகரமும் முதலும் முடிவும் அவரே. அவரன்றி எதுவும் இல்லை. அவரால் அனைத்தும் கூடும். அவரின்றி அணுவும் அசையாது. ஆக ஆண்டவரோடு நாம் இணைந்து இருக்கும் பொழுது மிகுந்த கனி தருவோம். அன்னை தெரசம்மாவை பார்க்கின்றோம். அவர்களுடைய சபையை தொடங்கும்போது அவங்க கையில் 5 கோடி இல்லை, வெறும் 5 ரூபா தான் இருந்தது. அவர்களோடு இணைந்த சக கன்னியர்களும் இணைந்து தொடங்கி அந்த சபை இங்கே இன்னைக்கு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருக்கின்ற ஒரு கத்தோலிக்க சபை அதுதான். இஸ்லாமிய நாடுகளும் இந்த சபையை தான் அழைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அவங்க பேச்சில் மட்டும் இல்லை, நாங்கள் இயேசு அன்பு செய்கிறோம் என்று செயல்களில் காட்டுகின்றார்கள். தரைத்தளத்தில் இறங்கி, கிரவுண்டில் இறங்கி வேலை செய்கிறாங்க. அதை தான் ஆண்டவர் கேட்கின்றார். நம்ம ஜெபிச்சுட்டே இருப்போம், இது நடக்கலை, அது நடக்கலை. நாம் ஜெபித்து கேட்பதெல்லாம் எனக்கு வேண்டியதை கேட்க வேண்டும் என்பது அல்ல. நாம் எதை கேட்க வேண்டும் என்றால் இறைவனையே கேட்க வேண்டும், கடவுளையே நம்மோடு இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் முழுமையான செல்வம், அதுதான் முழுமையான சொத்து. ஆக நம்மோடு முழுவதும் கிடைக்கும் பொழுது, கடவுளே நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது நாம் எதையும் இழப்பது அல்ல. அதுதான் கூறுகின்றார். நாம் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது அனைத்து கனிகளையும் மிகுதியாக கொடுப்போம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அவர்களுடைய சீடர்களுடன் இணைந்திருந்தார் என்று பார்க்கின்றோம். தன்னுடைய சீடர்களை கேள்வி கேட்கின்றார். ராயப்பர் கேட்கிறார், என்னை அன்பு செய்கின்றார் என்று. உண்ண ஏதாவது கொடுங்கள் என்று, குடிக்க நீர் கொடுங்கள் என்று, என்னோடு 1 மணி நேரம் இருந்து ஜெபிக்க மாட்டீர்களா என்று. அவருடைய சீடர்கள் தனியே செல்லும் பொழுது, அவரை விட்டு அகன்று இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுடைய தோழமையை கேட்கின்றார். மனித தன்மையில் அவருக்கு தோழமை வேண்டும் என்று. இன்றைய காலகட்டத்தில் வணிக
முறையில் இணைந்திருப்பதை பார்க்கின்றோம். குடும்பத்திலும் வணிக முறையில் இணைந்திருப்பது அப்படின்னாக்கா, நான் கொடுத்தா என் கூட இருப்பாங்க, நான் நல்லா பேசினா என் கூட இருப்பாங்க, நான் சிரித்து பேசினா என் கூட இருப்பாங்க, அவங்கள பற்றி பெருமையாக பேசினா என் கூட இருப்பாங்க. இது வந்து வணிக முறை. கடையில் போகிறோம், பணத்தை கொடுத்தா பொருளை வாங்கணும், இதுதான் வணிக முறை. அது தவறு. மாறாக எல்லா நேரங்களிலும் இணைந்திருப்பது தான் ஒரு சீடத்துவம், கடவுளை கடைபிடிப்பது. நம்முடைய குடும்பத்திலும் உஷாராக இருக்கணும். யாருக்கெல்லாம் வந்து நாம் கொடுத்தாக்க நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அவர்களெல்லாம் தரித்து எறிந்துவிடப்படுகின்ற தேவையற்ற கிளைகள். ஆண்டவர் கூறுகின்றார், அதெல்லாம் தேவையற்றது. நாம் அவரோடு இணைந்து கனி கொடுக்க வேண்டும் என்றால் பேச்சிலையும் சொல்லில் இருக்கக்கூடாது, செயலில் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் குடும்ப உறவுகள், நண்பர்கள்லாம் பார்த்தாக்கா நம்ம எப்போ கொடுக்குறோமோ அவங்க நம்ம கூட எப்போவுமே இருப்பாங்க, சுற்றி நம்ம கூடவே விஜயன்னு இருப்பாங்க. நம்மக்கிட்ட எப்போ இல்லையோ அவங்க காணாம போயிடும். அது வணிக முறையான இணைந்திருத்தல். ஆனால் ஆண்டவர் கூறுவதெல்லாம் நாம் அவருக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அவர் நம்மிடமிருந்து பயன்பெறுவதும் அல்ல, அவர் மிகுதியாக வைத்திருக்கின்றார், அவரே முழுமையான செல்வம். ஆனால் அவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். எப்படி இணைந்திருக்க வேண்டும், எதற்காக இணைந்திருக்க வேண்டும் என்று சிந்திப்போம். நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோமா என்று ஆழமானதில் நினைவில் கொள்வோம். மிக சிறப்பாக இன்றைய காலகட்டத்தில் இந்த கடுமையான நேரங்களில் திருச்சபை எத்தனையோ குருக்களை இழந்திருக்கின்றது. குடும்பத்தில் எத்தனையோ உறவுகள் மடிந்திருக்கின்றார்கள். பணி செய்த எத்தனையோ மருத்துவர்கள், செவிலியர்கள் இறந்திருக்கின்றார்கள். இந்த கஷ்ட காலத்திலும் நிறைய பேர் வாழ்ந்து விடலாம், வாழலாம் என்று தவறான எதிர்மறையான நோக்கத்தோடு பணி செய்கின்ற சில மக்களும் இருக்கின்றார்கள், அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் தரித்து விடப்படுவார்கள். செழுமையான கொடிகள் போல் இருந்தாலும் அவர்கள் தரித்து விடப்பட்டு எரிக்கப்படுவார்கள். அதை ஆண்டவர் ஆணித்தரமாக கூறுகின்றார். அவரிடமிருந்து பிரிந்து சென்றாலும் அவருக்காக வாழும்பொழுது, அவரோடு இணைந்திருக்கும் பொழுது நாம் அதிகமாக கனியை கொடுப்போம். நாம் பார்த்து நம்முடைய நோக்கம் எல்லாம், நம்முடைய பார்வையெல்லாம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால், தரித்து விடப்படுகின்ற தேவையற்ற செயல்கள், மக்கள், நண்பர்கள் அல்ல. மாறாக ஆண்டவரான ஆணித்தரமான அந்த கொடி, அதை மட்டுமே நாம் நினைவில் கொண்டு வாழ வேண்டும். அப்பொழுது தேவையற்ற அனைத்தையும் அவர் தவிர்த்துவிட்டு தேவையான அனைத்தையும் நமக்கு எப்படி கொடுப்பார் என்றால், நிறைவாக வழிந்து நெறியும்படி நமக்கு கொடுப்பார். அதன் வரத்தை தேடி தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்காகவும், அனைவருடைய உடலுள்ள சுகத்திற்காகவும், நம்முடைய நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களுக்காகவும் ஜெபிப்போம். உயிர்த்த ஆண்டவர் நம்மையும் நம்முடைய உறவுகளையும் நிறைவாக செலுப்பார். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். என்னோடு இணைந்திருங்கள், நான் அனைத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கூறிய இறைவனிடம் நாம் அவரோடு இணைந்திருக்கவும், அவரிடமிருந்து எல்லா கொடைகளையும் பெற்றுக்கொள்வதற்கான வரங்களை தேடி நம்முடைய கருத்துக்களை இறைவனின் பாதத்தில் மன்றாட்டுகளாக சமர்ப்பிப்போம். நம்முடைய திருத்தந்தைக்காகவும் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், நற்செய்தி பணியாளர்கள், இறை ஊழியர்கள், வேதர்கள் அனைவரும் தங்கள் கடமைகளை உணர்ந்து அதை இறைத்திட்டத்தில் நிறைவேற்ற இறைவன் தாமே அவர்கள் தூய ஆவியின் கொடைகளை ஆன்ம சரணன் அலையும் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், சிறு சிறு குழுக்களின் தலைவர்கள், குடும்ப தலைவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளை உணர்ந்து நீதி நேர்வுடன் உழைக்கவும், நற்பண்புடன் வாழவும், தங்கள் கடமைகளை சரிவர செய்ய இறைவன் தாமே அவருக்கு தூய ஆவியின் கொடைகள் ஆன்ம சரீர நலனில் தந்து காத்திட வேண்டும் என்று ஜெபிப்போம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டலும். உடல் நோயினாலும் மன நோயினாலும் பசியினாலும் பிணியினாலும் வறுமையினாலும் கடன் தொல்லையினாலும் இவ்வாறாக பல தொல்லைகளில் ஈடுபட்டு வருந்தி கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் தங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ளாமல் இறை நம்பிக்கை கொண்டு இறைவனின் இரக்கத்தை பெற்று வாழ்க்கையை வளமுடன் வாழவும் ஆன்ம சரீர நலம் பெற்று வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டென்றும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும், குறிப்பாக உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த கொரோனா நோயிலிருந்து எல்லா மக்களையும் பாதுகாத்து இறை அன்பிலும் பிறரன்பிலும் வாழ்ந்து எல்லோரும் நற்சுகம் பெற்று இறைவனில் நம்பிக்கை கொண்டு வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடும். சிறப்பாக யாரெல்லாம் நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் நமக்காக ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்காக மன்றாடும். எங்களை படைத்து பராமரித்து காத்துரிமைகள் அங்குதாவே, இறந்தவர்களை உயிர்த்தேர் செய்தீர், முடவர்களை நடக்க செய்தீர், ஊமையர்களை பேச செய்தீர், செவிடர்களை கேட்க செய்தீர். உலகில் எல்லா அதிசயங்களை அற்புதங்களை புதுமைகளை நீர் செய்தீர். இன்று இந்த காலகட்டத்தில் எங்களுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் மருத்துவமனையில் அவதிப்படுகின்ற எல்லா நோயாளிகளையும் உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களை தொட்டு நிறைவாக பூர்ண குணம் கொடுத்து ஆசீர்வதித்து அனைவரும் உம்மோடு இணைந்து கனி கொடுக்கின்ற நல்ல திராட்சை கொடிகளாக வாழ்ந்திட வரம் தர எங்கள் ஆண்டவரும் தலைவரும் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். என் வாழ்வை பலியாகவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறன்பு பணி செய்தே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என் இயேசுவே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாகவே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான புனித திருப்பள்ளி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவுடன் அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதையே தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான சிறப்பான காலத்தில் உம்மையின் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழைய அழைக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பானைத்தையும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வில் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு முழுமையாக நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர்.
அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே முடிய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு கை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்ந்தோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தாலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான மாட்சிமிக்க புனித பாத்திமா அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர், இவ்வுலகிலும் ஒப்புகுந்தவர்களாகியிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
கிறிஸ்து நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அதே ஜெபத்தை சொல்லி நாம் அவரோடு இணைந்திருப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதியை கனிவுடன் அருளவே என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்தாண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். பிரியமானவர்களே, இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்மோடு எப்பொழுதும் இணைந்திருக்கின்ற அன்பிலே இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் என் ஆன்மா நலமடையும். ஆமென். இயேசு தரும் விருந்திரு உண்ணவார்கள், இறையரசின் உணவிரு பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திரு உண்ணவார்கள், இறையரசின் உணவிரு பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உணவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உணவிலே, பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திரு உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிரு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவுருட்சாதனத்தில் உம்முடைய உணவாலும் ரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். பழைய நிலையில் இருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு
நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு வரம்பாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனோடு எப்பொழுதும் இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.